தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15, 16, 21, 22. குறிப்பாக 22வது வாக்கியம். தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. தெய்வம், பிதாவாய் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவதும் நாம் பார்க்கின்றோம். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். இதுதான் உண்மையான வார்த்தை. இந்தவங்களே, நம்முடைய பணியை கண்டு, நம்முடைய செயல்களை கண்டு உலகம் பாராட்டுகிறது இல்லையோ, தெய்வம் பாராட்ட வேண்டும். அதுதான் உண்மையான பாராட்டு. உலகம் நம்மை பாராட்டும், தன்னுடைய தேவைகளுக்காக உலகம் நம்மை பாராட்டும். அதுவேளை உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். ஆனால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். ஆனால் தெய்வம் தருகின்ற பாராட்டு ஒரு நாளும் அது ஏமாந்து போகிறதல்ல, மாறாக நமக்கு ஆசிராக அது மாறுகிறது. நம்ம ஓரோ காரியங்களும் தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்படுகின்ற பொழுது, தந்தையின் விருப்பத்தை அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுதும், பேசுகின்ற பொழுதும், சிந்திக்கின்ற பொழுதும் இதா தெய்வ சன்னதியில் நாம் பாராட்டு பெறுகின்றோம். நீரே அன்பார்ந்த மகன், உன்னில் நான் பூரிப்படைகின்றேன். கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக, அப்பனுக்கு ஏற்ற ஒரு மகனாக இதோ நீ நான் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்றபடி இருக்கின்றதா, அல்லது உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கின்றதா? உலகம் தர பாராட்டை நான் எதிர்பார்க்கின்றேனா, அல்லது தெய்வம் தர பாராட்டுகளை நான் எதிர்பார்க்கின்றேனா? அன்பார்களே, தெய்வம் தர பாராட்டு மட்டுமே நமக்கு அது போதும். கண்களை மூடிக்கொள்வோம். தெய்வமே, உன்னிலிருந்து அந்த பாராட்டை நான் பெற என்னையே நான் உமக்கு விட்டு தருகின்றேன். உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.